பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். வருடாந்திர கோள்களாகிய குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுக்களும் பெயர்ச்சி அடைவதனால் இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. இந்த 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் தாக்கத்தையும் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை. கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களை கொண்டுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு கடகராசி வரும். அப்போது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சனி, குரு பகவான், ராகு கேதுனுடைய 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சியை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளையும் தாக்கத்தையும் தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஆண்டு ஓராண்டாக கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து அஷ்டம சனியாக இருந்து சொல்லோனா கஷ்டங்களையும் துயரங்களையும் மன அழுத்தங்களையும் கண்டங்களையும் கொடுத்து இருந்திருப்பார். வெளியில் சொல்ல முடியாத நிலை தான். ஏன்னா கடகராசிக்கு ராசியாதிபதி சந்திரனை பகையாக எண்ணுபவர் சனி பகவான். 7 மற்றும் 8ஆம் பாவாதிபதி, ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் பாவாதிபதி. அப்போது கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய கருத்து மோதல்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், கண்டங்கள், விபத்துகள், ஏன்னா துர்ஸ்தானாதிபதியும் கூட. அப்போ அவமானங்களையும் ஒரு வம்பு வழக்குகளையும் கடந்த 2.5 ஆண்டுகளாக சந்தித்த உங்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் இருக்குது என்றே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் மார்ச் 29ஆம் தேதி இது நாள் வரை 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஒரு சற்றே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையில் இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 8ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் தவறு. ஏன்னால் அது தந்தை சார்ந்த உறவுகளை பாதிக்கும் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட. இந்த கோச்சார காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுடைய பேச்சினாலும் உங்களுடைய செயல்களாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழலில் இருந்து வந்துச்சு. அந்த நிலை மாறும். வம்பு வழக்குகள், சிக்கல்கள், கஷ்டங்கள், கண்டங்கள், இந்த மாதிரியான அவமானங்கள் இது எல்லாம் மாறும். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு துர்ஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறார். சரிங்களா? ஆமாம். 2025 பிறந்தோடனே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் பொறுத்துக்குங்க. 2025 மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட போகிறார்கள். ஏன்னா 2.5 ஆண்டு காலம் இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். அப்போ 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு பொற்காலம் என்றே நம்ம சொல்லலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஆனால் தந்தையினுடைய, ஏன்னா 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் இல்லையா? அப்போ 8 கிரகமானது 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது, 9ஆம் இடத்தில் பலம் பெறும் பொழுது தந்தை வழி உறவுகள், தந்தைக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையினுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா? நிச்சயமாக ஒரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்பது உங்களுடைய மூத்த உறவுகளை குறிக்கின்ற ஒரு அமைப்பு அது. எனவே மூத்த சகோதர வகைகளில், மூத்த சகோதரி வகைகளில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். அதிக கொடுக்கல் அவங்களை வச்சுக்கூடாது.
சரிங்களா? அவங்களோட கொஞ்சம் ஒத்துப்போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். கடகராசி நீங்கள், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியை இந்த சனி பகவான் பார்ப்பார். இளைய சகோதரன் வகைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கு 11ஆம் இடம் என்பது மூத்த உறவுகளை குறிக்கின்ற ஒரு இடம். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கின்ற ஒரு இடம். தைரியம், தன்னம்பிக்கை, கீர்த்தி, புகழை குறிக்கின்ற ஒரு இடம் 3ஆம் இடம். குறுகிய தூர பயணங்களையும் சிற்றின்பங்களையும் குறிக்கின்ற ஒரு இடம் இந்த 3ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி என்று சொல்கின்ற இந்த துர்ஸ்தானாதிபதியினுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் சற்று பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். உங்களுக்கு வராது, ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டுட்டீங்க. ஆனால் சனியினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு இருப்பதனால் மூத்த உறவுகள் மூலமாகவும் 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் இளைய உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு சில சங்கடங்களும் கஷ்டங்களும் வர இருக்கிறது. சற்று கவனமாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தணும் நீங்கள். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையால் சனி பகவான் பார்வை செய்கிறார். சரிங்களா? அப்போ 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, சிக்கல்களை தருகின்ற ஒரு இடம் இது. அப்போது இந்த 8 கிரகமானது 9ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கோர்ட்டு, கேஸு போன்ற வகைகளில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட வகைகளில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானம். ருண ரோக சத்துருஸ்தானம் கடனையும் வம்புகளையும் வழக்குகளையும் தரும். இது சனி ஒரு பாவகிரகம் என்பதனால் 6ஆம் இடத்தை பார்க்கலாம் என்கின்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அவர் 8 துர்ஸ்தானாதிபதியினுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது சற்று கவனமுடன் இருக்கணும். இருந்தாலும் இந்த அஷ்டம சனியிலிருந்து மிகப்பெரிய விடுதலை பெற்றுட்டிங்கனாவே மிகப்பெரிய லாபம் தான் உங்களுக்கு. அதனால் இந்த சனியினுடைய பயிற்சி நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு பொதுவாக உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாது. அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்குறோம். கடகராசிக்கு ராஜயோகாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இதனால் வரை பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்த இந்த குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசிக்கு வரப்போகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் ஒரு வகையில் லாபத்தையும் ஒரு வகையில் பாதகத்தையும் கொடுத்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போது பொதுவாகவே ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது சில விரயங்கள் இருக்கும். அது சுப விரயங்களாக இருக்கும். வீடு, மண்மனை வாங்கிறது, திருமணம் செய்வது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரி வகைகளில் ஒரு சில சுப விரயங்களை ஏற்படுத்துவார். ஏன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார், விரயங்கள் ஏற்படுத்துவார். அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். வீடு வாங்குவதன் மூலமாகவும், வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாகவும், திருமணம் செய்வதன் மூலமாகவும் ஒரு சில சுப செலவுகளை இந்த குரு பகவான் செய்து வைப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தை பார்ப்பார் இந்த குரு பகவான். 4ஆம் இடம் என்பது தாயார், மனை, வீடு, நிலம், வாகனங்களை குறிக்கின்ற ஒரு இடம் அது. அப்போ யோகாதிபதி, பாக்கியாதிபதியான இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை உயர்த்துவார். அப்போ தாயினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வீடு, நிலபல யோகங்கள் நல்லாயிருக்கும். நான் தான் முதலே சொன்னேன், 4ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை பலப்படுத்துவார். அப்போது வீடு, நிலம், வாகனம் இவற்றில் முன்னேற்றங்களை கொடுப்பார். அப்போது இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாகவும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவும் ஒரு சில சுப விரயங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுநாள் வரை அஷ்டம சனியால் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருப்பதன் காரணமாக ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடல்நிலை சௌரிய குறைபாடுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். வம்பு வழக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். கோர்ட்டு கேஸிலிருந்து வெற்றி அடைவீர்கள். இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா குருவோடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன்கள் உங்களுக்கு அங்கே குருவோடைய பார்வையால் தவிர்க்கப்படுது. அதே மாதிரி இந்த குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கும். தன்னுடைய வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போது கடன் வாங்கினாலும் உங்களுக்கு அது ஒரு சுப கடன்களாகத்தான் அமையும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம்.
இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அப்போ கடனை கொடுப்பார். அந்த கடன் உங்களுக்கு சுப கடன்களாக அமையும். கடன் வாங்கி வீடு வாங்கிறது, கடன் வாங்கி வண்டி வாங்குறது, கடன் வாங்கி உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகளில் செலவு செய்வது, இதைத்தான் செய்வார் ஒழிய வீண் செலவு, வீண் விரயங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி. யோகாதிபதியினுடைய பார்வை எப்பொழுதுமே நன்மை அளிக்கும். லக்ன சுபராக இருப்பதனால், ராசிக்கு சுபராக இருப்பதனால் நிச்சயமாக குருவோடைய இருப்பும் குருவோடைய பார்வையும் இந்த ஆண்டு உங்களுக்கு வளமான ஆண்டாக உங்களுக்கு மாற இருக்கிறது. சரிங்களா? அதனால் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை 4, 6, 10ஆம் இடங்களை 8ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்ததாக கடகராசிக்கு ராகு கேதுனுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த 2025, 26 இந்த ஒரு வருடத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து தீமைகளை செய்ய இருந்தாலும் கூட அவருக்கு குருவுடைய பார்வை இருப்பதனால் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவால் உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு கெடுதல் இல்லை. சரிங்களா? பொதுவாக கடகராசிக்கு இது நாள் வரை 9ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் வருகின்ற மே மாதமானது பயிற்சியாகி கும்பத்துக்கு வர இருக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் வர இருக்கின்றார். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வது தப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவும் அமர்கிறார்கள். இது தப்பு. இது என்ன பண்ணும்? 8ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவால் கண்டங்களும் கஷ்டங்களும் சனி செய்த வேலையை இந்த ராகு பகவான் செய்வார். ஆனாலும் 12ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவானால் இந்த வருடம் ஒரு வருடம் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த குருவுடைய பார்வை ராகுவை பலப்படுத்தும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது தப்பு. கோச்சார காலகட்டங்களில் ராகு 8ஆம் இடத்தில் அமர்வது தப்பு. ஜனன காலகட்டத்திலும் இதே இடத்துல ராகு அமரும் பொழுது கடுமையான கெடுபழங்களை இந்த ராகு கொடுத்துருவார் தற்போதைய கோச்சார காலகட்டங்களில். ஏன்னா ராகு 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருப்பார். சரிங்களா? அப்போ இந்த 1.5 ஆண்டுகளில் இந்த 2025 2026 ஆகின்ற இந்த ஒரு வருட காலம் இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் ராகுவை பார்ப்பதால் ராகுவால் நடைபெற இருக்கின்ற, ராகுவால் ஏற்பட இருக்கின்ற கண்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் உங்களுக்கு வராது. நிச்சயமாக குருவுடைய பார்வை ராகுவையும் சுபத்துவப்படுத்தும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் சுபத்துவப்படுத்தி பலப்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் ராகுவுடைய பயிற்சி மிகப்பெரிய கடுமையான விளைவுகளை கடகராசிக்கு நிச்சயம் தராது. அதேமாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா கேது அங்கே சூரியனோட வீட்டில் இருக்குது. ராகை விட கேது அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட மாட்டார். இருந்தாலும் 2ஆம் என்பது வாக்குஸ்தானம். அப்போ பேச்சின் காரணமாக ஒரு சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. பேச்சில் கவனம் இருக்கணும். குடும்பஸ்தானத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அது சரியாக போகும். சரியா? இது எல்லாத்துக்கும் மேலே ஜனன காலகட்டத்தில் நம்முடைய லக்னத்திற்கு யோகமான தசாபுத்திகள் நடந்ததுன்னு சொன்னால் இந்த சனி குரு ராகு கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே ஜனனகால ஜாதகத்தை தான் நம்ம அதிகமாக கருத்தில் கொள்ளணும். இது கோச்சார காலகட்டங்களில் இந்த கிரகத்தினுடைய பயிற்சியானது இந்த 2025ஆம் ஆண்டு எவ்வாறு அமையும் என்பதை பற்றி ஒரு பார்வை செய்தோம். எப்படி இருந்தாலும் கூட இந்த கடகராசியை பொறுத்தவரையிலும் 90% 100% நான் மார்க் கொடுப்பேன். கடகராசிக்கு மிகப்பெரிய விடுதலை 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வளமிக்க ஆண்டாக மாறப்போகிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களும் அவ்வளோ கண்டங்களும் மன உளைச்சல்களும் பெற்ற நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மார்ச் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக நல்லதொரு யோகமான பாக்கியம் அமைக இருக்கிறது. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போன சனியினால் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் கண்டம் தொந்தரவுகள் கஷ்டங்கள் முற்றிலும் விடுதலையாகிறீங்க. குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு இருப்பதனால் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களும் நோய் நொடிகளிலிருந்து விடுதலையாக போகிறீங்க. எனவே தாயார், மனை, வீடு, நில, வாகனம் அத்தனையும் உங்களுக்கு யோகமாக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த 25ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.